வணக்கம். சமீபத்தில 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சுது. ஸோ, அதில ஒரு மாநிலம் தான் கேரளா. இந்த கேரளால மொத்தமா இருக்கக்கூடிய 140 தொகுதியில யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் 102 இடங்கள்ல ஜெயிச்சு தற்பொழுது ஆட்சியில இருக்கிறாங்க. வி.டி. சதீஷன் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. எதிர்க்கட்சியா எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணி 35 இடங்கள்லயும், என்டிஏ பிஜேபி 3 இடங்கள்லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ, இதுதான் வந்துட்டு கேரள சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள். ஸோ, இந்த தேர்தல் முடிவுகள் அப்படியே லோக்சபால பிரதிபலிச்சது அப்படின்னா, முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ, நம்ம கருத்து கணிப்பெல்லாம் கிடையாது. இந்த தேர்தல் முடிவுகள் சட்டமன்றத்தில ஒவ்வொரு தொகுதியிலயும் வெற்றி பெற்றவர்கள். ஸோ, இந்த சட்டமன்றத்த அப்படியே லோக்சபா தொகுதிகளா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, முடிவு என்ன மாதிரி இருக்கும்? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். மொத்தமா 20 லோக்சபா தொகுதி. 2024 லோக்சபா தேர்தல்ல 18 இடத்துல யுடிஎஃப் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல எல்டிஎஃப்பும், ஒரு இடத்துல பிஜேபியும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு அப்படியே லோக்சபால பிரதிபலிச்சது அப்படின்னா, 17 இடத்துல காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி யுடிஎஃப் ஜெயிப்பாங்க. 3 இடத்துல எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்குது. ஸோ, இதுதான் வந்துட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படியே லோக்சபால பிரதிபலிச்சது அப்படின்னா என்ன மாதிரியான முடிவுகள் வரும்? ஸோ, இதுதான் முடிவுகளா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ, இந்த பதிவை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இதுதான் முடிவா வந்திருக்குது அப்படின்றத சொல்றோம். ஸோ, எல்டிஎஃப் 3 இடத்துலையும், யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி 17 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.